பிக் பாஸ் சீசன் 9 ஒரு வாரம் நிறைவடைந்த நிலையில் வீட்டில் ஏற்கனவே உணர்ச்சி ஊசலாடும் தருணங்கள் தொடங்கியுள்ளன. மன அழுத்தத்தால் வீட்டை விட்டு வெளியேறிய நந்தினியின் முடிவும் குறைவான வாக்குகளால் பிரவீன் காந்தியின் எலிமினேஷனும் ரசிகர்களிடையே பல கேள்விகளை எழுப்பியது. அந்த சூழ்நிலையில் இன்னொருவர் குறித்து இணையம் முழுக்க பேசப்படுகிறது. அவர்தான் அப்சரா CJ. கேரளாவை சேர்ந்த அப்சரா அழகில் மட்டுமல்ல திறமையிலும் முன்னேறியவர். மிஸ் சென்னை பட்டமும் 2021ஆம் ஆண்டின் மிஸ் இந்தியா போட்டியில் ரன்னர் அப் இடமும் இவரது தலையில் மிளிர்கிறது. ஆனால் இந்த வெற்றிகளுக்கு பின்னால் மிகுந்த வலி, துன்பம், தைரியம் எல்லாம் கலந்த ஒரு உண்மை கதை இருக்கிறது. பள்ளி நாட்களில் இவரின் நடத்தை, உடை, பாவனை அனைத்தையும் பார்த்து இவன் பெண் மாதிரி இருக்கிறான் என்று பெற்றோர்கள் கண்டித்தனர். ஆனால் அப்போதும் இவரின் சகோதரர் அவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று துணை நின்றார். பள்ளியில் கேலி, கிண்டல், அவமதிப்பு எதையும் பொருட்படுத்தாமல் தன் படிப்பில் கவனம் செலுத்தி BSc முடித்து MScயில் பல்கலைக்கழக 2ஆம் இடம் பிடித்தார். அதன் பிறகு கேரளாவில் உள்ள ஒரு மேக்கப் அகாடமியில் பயிற்சி பெற்ற போதுதான் தன் உடலும் மனமும் வேறுபட்டதாய் உணர்ந்தார். 16வது வயதில் இருந்த மனதில் ஒரு கேள்வி, நான் உண்மையில் யார்? பதில் தேடியார், பயத்தை தாண்டினார். இறுதியில் 17வது வயதில் ஆபரேஷன் செய்து பெண்ணாக மறுபிறவி எடுத்தார். அப்போதே தனது பெயரையும் மாற்றினார். மாயா படத்தில் நயன்தாரா நடித்த பாத்திரத்தின் பெயரால் அப்சரா என அழைக்க தொடங்கினார். இளம் வயதிலே காதலிலும் விழுந்தார் அப்சரா. தனது மாற்றத்தையும் புரிந்து கொண்ட அந்த காதலன் ஆரம்பத்தில் துணை நின்றாலும் பின்னர் கட்டுப்பாட்டும் சந்தேகமும் துன்பமும் அளித்தார். யாருடனும் பேசக்கூடாது, யாரையும் சந்திக்க கூடாது என்ற டார்ச்சரை தாங்க முடியாமல் அவர் அந்த உறவை முடித்து தன் வாழ்க்கையை தானே நடத்த தொடங்கினார். இன்று அந்த தைரியமான இளம்பெண் பிக் பாஸ் சீசன் 9 வீட்டில் தன்னம்பிக்கையுடன் நிற்கிறாள். அவளின் பயணம் ஒரு ரியாலிட்டி ஷோவின் கதையல்ல, அவளாக வாழ்ந்த ஒருத்தி மீண்டும் பிறந்த கதை இது.